நம்ம நெஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்துக்குள்ள நாம அடியெடுத்து வைக்க போறோம். அந்த சித்திரை மாதம் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும், கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி முதல் மே மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் இந்த சித்திரை மாதம் இருக்குது. சூரிய பகவான் மீனத்திலிருந்து மேச ராசிக்கு பேச்சியாகி அங்க சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் இந்த சித்திரை மாதம். செவ்வாயின் ராசியான மேஷத்துக்கு அவர் பேச்சு ஆகிறாரு. நவகிரகங்களோட தலைவனான சூரியனும் உச்சம் அடைகிறாரு. ஒருவருக்கு தைரியம், வீரம், ஆத்ம பலத்தை தரக்கூடியது சூரியனால மட்டும்தான் கிடைக்கும். அந்த சூரிய பகவான் எப்படி யோகங்கள் எல்லாத்தையும் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கலாம். சூரியன் மேஷத்திலையும் செவ்வாய் கும்பத்திலையும் 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீனத்துக்கு போறாரு. புதன் மீன ராசியில 3ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ர நிவர்த்தியாகி 23ஆம் தேதிக்கு பிறகு மேஷத்துக்கு போறாரு. சுக்கிரன் மீன ராசியில 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மேஷத்துக்கு போறாரு. குரு பகவான் மேஷ ராசியில 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு ரிஷபத்துக்கு போறாரு. சனி கும்பராசிலையும், ராகு மீன ராசிலையும், கேது கன்னி ராசிலையும் இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த சித்திரை மாதம் தொடங்க இருக்குது. பேச்சாற்றலால் பிறரை கவர்ந்தெழுக்கும் ரிஷபராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல தொழில்ல நல்ல வளர்ச்சி, கடுமையான உழைப்பு, லாபம், திடீர் அதிர்ஷ்டம், பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட விஷயங்களோடு நிறைய செலவுகளையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் இருக்க போகுது. வாழ்வில் பொருளாதார நிலை உயரத்துக்கு எந்தெந்த வகையில் முயற்சிகள் செய்யணுமோ அனைத்து வழிகளிலும் முயற்சிகள் இந்த மாதத்தில் எடுப்பீங்க. தன பஞ்சமாதிபதியான புதன் இணைஞ்சி புத சுக்கிர யோகத்தை உருவாக்குறார். அதனால உங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது இல்லம் தேடி வரப்போகுது. புதிய முயற்சிகள்லாம் இந்த மாதத்தில் அதிகம் செய்வீங்க. திருமணம், வீட்டு கிரக பிரவேசம், காது குத்துதல், இந்த மாதிரி சுப காரியங்கள்லாம் இல்லத்துல நடக்கும். இந்த சித்திரை மாத கிரக நிலைகளை நாம பார்த்தோம் அப்படின்னா சனி செவ்வாயோட சேர்க்கையும் இந்த சித்திரை மாதத்துல இருக்கு. சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்கும் கும்பராசியில சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்குது. அதனால குடும்பத்துல சலசலப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஏமாற்றத்தை சந்திக்க போறீங்க. போட்டிகளுக்கு மத்தியில தான் தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். மன அமைதி அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் உடன்பிறப்புகள்லாம் உங்களை விட்டு விலகாம பார்த்துக்குங்க. பூமி விற்பனையிலெல்லாம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு கை நழுவி போகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்கள்லாம் உங்க ராசிக்கு 12ஆம் வீடான விரயஸ்தானம் மற்றும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்துல உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இருக்கிறாரு. அதனால பொது விரயங்கள் அப்படிங்கிறது சற்று கூடுதலாவே இருக்கும். எதையும் நீங்க திட்டமிட்டு செய்ய முடியாது. அதிக செலவு அப்படிங்கிறது வரும். சித்திரை மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆவறாரு. உங்க ராசிக்கு தன பஞ்சமாதிபதியா புதன் இருக்குவதால நல்ல காலம் அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்க்கை துணைக்கும் பிள்ளைகளுக்கும் வேலை கிடைச்சோ அதன் மூலம் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது வரும். வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்க்கறதுலாம் கவனத்தை செலுத்துவீங்க. அதே மாதிரி மீன ராசிக்குல செவ்வாய் சித்திரை மாதம் 9ஆம் தேதி போறாரு. விரையாதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு வரும்போது விரயத்துக்கு ஏற்ற லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். எந்த காரியம் நீங்க செய்ய நினைச்சாலும் கையில பணம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. காரியத்தை தொடங்கிட்டாலே பணம் அப்படிங்கிறது தானா சேரும். உங்களுக்கு கேட்ட இடத்துல உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க முயற்சி செய்வீங்க. இடம், பூமி வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று ராகு மற்றும் புதனோடு சஞ்சரிக்கிறதுனால ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். வாழ்க்கை துணையால உங்களுக்கு ஒரு சில நன்மைகள்லாம் உண்டு. இந்த மாதம் நீண்ட காலமா நிலம், வீடு வாங்க முயற்சி செய்துகிட்டு இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த யோகம் அப்படிங்கிறது கூடி வருது. சித்திரை மாதம் 18ஆம் தேதி ரிஷபராசிக்கு குரு வராரு. உங்க ராசிக்கு வருகிற குருவால மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வரப்போகுது. ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகை கிரகம் அப்படின்னாலும் அதனோட பார்வைக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. குரு இருக்கிற இடத்தை விடவும் பார்க்குற இடம் அதிக நல்ல பலனை கொடுக்கும். இதே மாதிரி 5, 7, 9 ஆகிய இடங்கள்ல அவரோட பார்வை இருக்கிறதால அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய கெட்டது எல்லாமே நீங்கி நல்லது அதிகம் நடக்க போகுது. உங்களுக்கு பிள்ளைகளுக்கு திருமணத்துக்காக முயற்சி செய்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியில நல்ல வெற்றி உண்டு. தொல்லை தந்த எதிரிகள் எல்லோட பலம் அப்படிங்கிறது குறையும். இனிமேலுக்கு வேலையில
யாரெல்லாம் இடமாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க, அந்த இடமாற்றம் உங்களுக்கு இனிமை தரும் விதத்தில் அமையும். கடன் சுமை அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு படிப்படியாக குறையும். பாகப்பிரிவினையெல்லாம் சுமூகமாக செய்துக்கலாம். இனிமேல் பெற்றோரோட ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. புதிய வாகனம் வாங்கும் முயற்சியில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும். பல வழிகளில் இருந்தும் பணம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். புதிய வேலை மாறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் முயற்சி செய்தீங்க அப்படின்னா அது கிடைக்கும். பெரிய நிறுவனங்களிலிருந்து பணிபுரிவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபாரிகளுக்கெல்லாம் தொழிலில் நல்ல லாபமும் போட்டியில் வெற்றியும் ஒன்று கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற ரிஷபராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு செல்றதுக்கு முயற்சி செய்துகிட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்த சித்திரை மாதம் ஒரு பொற்காலமாக இருக்க போகுது. உங்களுக்கு நல்ல பயணம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். சித்திரை மாதம் 23ஆம் தேதி மேசராசிக்கு புதன் போறாரு. தனாதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது விரயங்கள் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும். எதிர்பாராத செலவுகள்லாம் உங்களுக்கு வந்து மனக்குழப்பத்தை உருவாக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல நிறுவனங்கள்லேருந்து பணிபுரிய அழைப்புகள்லாம் வரலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் கூட படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் இருந்துட்டு வந்த தடை எல்லாமே மறையும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எதிர்பாராத திருப்பங்கள்லாம் ஏற்படலாம். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் போட்டிகளுக்கு மத்தியில் தான் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே எல்லாம் ஒரு சில காலகட்டத்தில் விட்டு கொடுத்து போகணும். இல்லை அப்படின்னா சண்டை சச்சரவுகள்லாம் வரும். பெண்கள்லாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தோடு இருக்கணும். கலைஞர்களுக்கெல்லாம் உங்களுடைய தொழில இருந்துட்டு வந்த இடையூறுகள் எல்லாமே மறைய போகுது. மாணவர்கள்லாம் உங்களுடைய திறமைகள் அனைத்துமே வெளிப்படும் இந்த மாதத்தில். இந்த மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கையம்மனை வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருந்துட்டு வந்த இடையூறுகள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்துமே விலகும். இந்த சித்திரை மாதம் ரிஷபராசிக்காரர்கள் அனைவருமே அடுத்த சில வாரங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்கடங்காம இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சித்திரை மாதத்தின் தொடக்கத்திலேயே குடும்பத்தில் ஒரு சில சச்சரவுகள், சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும். செவ்வாய் மீனராசிக்கு பேச்சியான பிறகு இந்த நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாற துவங்கும். உங்களுக்கு புதன் மக்கரமாகவும் விரயஸ்தானத்தில் இருக்கிறதாலையும் எந்த விஷயமா இருந்தாலும் அதிகப்படியான மனக்குழப்பமும் அதிகப்படியான செலவும் உங்களுக்கு இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ரிஷபராசிக்கு 2024 குரு பெயர்ச்சி ஜென்ம குருவா அமைஞ்சிருக்குது. வேலை பளு உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி மனக்குழப்பமும் அதிகரிக்கும். அதனால கூட உங்களுக்கு ஒரு சில உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம். குருவின் பார்வையால் இவை அனைத்துமே உங்களுக்கு சரியாகும். இந்த சித்திரை மாதத்தில் நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் பெறுறதுக்கு சனிக்கிழமை தோறும் பெருமாளை வணங்கிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்ச 10 பேருக்கு அன்னதானம் கொடுங்க. ஏழை மாணவர்களோட கல்விக்கு உங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவியை செய்யுங்க. உங்களை தேடி வர்றவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லாமல் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சித்திரை மாதம்.